ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அதை எப்படி தீர்க்கறது, அதுக்கான பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன். இது எங்கேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் டெம்பிள் போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கடன் அதிகமாக இருக்கவங்க என்ன செய்கிறதுன்னு கேட்குறப்ப ஒரு ஐயர் வந்து சொன்ன டிப்ஸ் அது. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு மண் சட்டி அந்த மாதிரி ஒரு சின்னது எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பித்தாளையில் பிளேட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் ஃபுல்லாக வந்து கல்லுப்பு வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. கல்லுப்பு தான் போடணும், தூளுப்பு போடக்கூடாது. கல்லுப்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிராம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பைசஸில் வரும்ல, அந்த கிராம்பு எடுத்துக்கோங்க. அது வந்து 5 இல்லைன்னா 7 இல்லைன்னா 9 அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் நம்ம நிரப்பி வச்சுருக்க உப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே தான் பண்ணணும். இந்த மாதிரி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக வந்து செய்யுங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீரோ வச்சுருப்போம்ல, இல்லாட்டி ஏதோ ஒரு கார்னரில், யாரும் பார்க்காத மாதிரி கார்னரில் நல்லா வேண்டிட்டு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 15 டேஸ்க்கு ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணி வச்சா போதும். இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வைப்போம் இல்லையா, நம்ம விளக்கெல்லாம் விளக்கிட்டு அதில் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது ஜவ்வாது. இந்த மாதிரி வாசனை திரவியம்லாம் வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால நம்ம இந்த மாதிரி ஜவ்வாது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் விற்றுட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபேன்சி ஸ்டோரில் கூட இருக்கும், கேட்டு பாருங்கள். அதில் ஒரு 3-4 ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பன்னீர் கலந்து சந்தனத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்குக்கு வைங்க. அப்போ வந்து இந்த விளக்கு வந்து வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப வாசனையாக இருக்கிற திரவிய பொருள் வந்து ரொம்ப பிடிக்குமா, அதனால் மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. டிப்ஸ் நம்பர் 3 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு தீபம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உப்பு பரிகாரம், இது வந்து உப்பு தீபம். இது வந்து ஃப்ரைடே வந்து செஞ்சுட்டு வந்தால் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணாடி பவுலில் வந்து உப்பு வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சுட்டி எடுத்துக்கோங்க. உப்பு மேலே ப்ளேஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாக வந்து சுட்டியோடு அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு விளக்கு வச்சு அதுக்கு மேலே தான் இந்த விளக்கை வந்து வைக்கணும். எப்பயும் போல் நம்ம அந்த மாதிரி நல்லா புது விளக்கே எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணதை வந்து எடுக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து செஞ்சால் போதும். எப்பயும் போல் விளக்குக்கு இந்த மாதிரி குங்குமம் சந்தனம் வச்சுட்டு அப்புறம் நம்ம பவுலில் வந்து உப்பு நிரப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பச்சரிசி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நம்ம மஞ்சளில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து வெறும் விளக்காக வைக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு விளக்கு வச்சுட்டு தீபம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஒரு 5 வாரம் 9 வாரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்தால் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதோட நம்பிக்கையின் பேரில் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது உப்பு தீப பரிகாரம்னு சொல்கிறாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, இதே மாதிரியே இன்னொரு சுட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு இன்னொரு விளக்கில் வந்து ஃபுல்லாக மஞ்சளால் கவர் பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க. அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த டிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே பணம் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு, மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்காக செய்கிறது. இந்த மாதிரி பண்ணுறனால மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி காசு வச்சு ₹1 காயின் இல்லைன்னா ₹5 இந்த மாதிரி காயின் வச்சு உப்பால் நிரப்பிட்டு மஞ்சள் கிழங்கு வச்சா எப்போவுமே வீட்டில் வந்து மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பாங்களாம். அதனால தான் நம்ம பால் காய்ச்சப்பெல்லாம் இந்த மஞ்சள் உப்பு பருப்பு இதெல்லாம் வைப்போம். அந்த மாதிரி தான் இதை எப்போவுமே வந்து ஃப்ரைடே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற உப்பை எங்கே போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே போடக்கூடாது, சேர்த்தி வச்சுட்டு நம்ம எங்கே கோயில் குளம் போனால் அந்த கடலில் அந்த மாதிரி இடத்துல தண்ணியில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா தீர்த்தம். வீட்டில் வந்து தீர்த்தம் பண்ணுறப்ப ப்ளைனாக வந்து தேங்காய் உடச்சி ஊற்றும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் துளசி கோயிலில் கொடுக்குற மாதிரியே வாசனையாக இருக்கணும்னா அதில் கொஞ்சமாக கற்பூரம்னு ஒன்று கொடுப்பாங்க, பச்சை கற்பூரம்னு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். பூஜா ஜாமான் விற்கிறாங்களே அந்த கடையில் கேளுங்க. அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். லாஸ்ட் டிப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மஞ்சள் அரிசி தீபம்.
நம்ம இந்த அரிசியை வந்து ஃபங்க்ஷனில் பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா, சேஸ் அரிசின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அச்சதை போட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த அரிசி தான் அது. பச்சரிசியில் லைட்டாக நெய் தடவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விளக்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு விளக்கில் தீபம் போட்டு ஏற்றுறது. எப்போவுமே தீபம் போடும்போது எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும். திரி போட்டுட்டு தீபம் போடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.